ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம விஜயும் காவேரியும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு சுமூகமாக பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க. சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வழியில் டின்னர்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வர போகிறாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்ததும் தாத்தா பாட்டிலாம் எல்லாரையும் கூப்பிட்டு காவேரிக்கு 7ஆம் மாதம் வந்துட்டு வளகாப்பு நடத்தலான்னு வளகாப்பு நடத்துகிற ப்ரோக்ராமை வைக்க போகிறாங்க. நம்ம எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பார்க்கலாம். இந்த இடத்துல நிவின் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. விஜய்க்கு ஃபோன் பண்ணி குமரன் அண்ணன் ரீச் பண்ண முடியலண்ணா, அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, அவரை ரீச் பண்ண முடியலன்னு சொல்ல போகிறாரு. சொன்னதும் நம்ம விஜயும் அவங்க கிளம்பி போகிறாரா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இவங்க ஒரு நாள் பிக் பாக்ஸ் போகிறாங்களா இல்லை, ஏன்னா மலேசியா போகிறேன்னு சொல்லும் போது பிக் பாக்ஸில் தானே இருக்கிறாரு குமரன், அவரை சந்திக்க போகிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் தாத்தா பாட்டிலாம் வந்து இங்கே வளகாப்பை பற்றி பேசும்போது சாரதாம்மாவோட முகமும் மாறுது. ஏன்னா அவங்க பாவம் ஒரு தனிப்பட்ட ஆளாக இதை நடத்தணும். இருந்தாலும் விஜய் விட மாட்டார், அவர் எல்லா செலவையும் பார்த்துக்க போகிறாரு. இருந்தாலும் இவங்க யோசிப்பாங்க, குமரனும் இல்லை. ஆனால் ஹாப்பி மூமெண்ட்டு தான் அடுத்தடுத்து நம்ம மகாநதி எபிசோடில் வரப்போகுது. நம்ம குமரனும் விஜயோ வந்து சந்திக்க போகிறாங்க. குமரன் கண்டிப்பாக காவேரி வளகாப்புக்கு வந்தே ஆகணும். ஏன்னா மச்சின்சிங் மேலே அவருக்கு இல்லாத பாசம் கிடையாது. மாமா பொண்ணுங்களாக இருந்தாலும் மச்சின்சிங்களாக இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சிங்க போல் நினைக்கிற குமரன் கண்டிப்பாக அந்த இடத்துல வரணும். சீமந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவர் வந்து தான் ஆவாருன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தால் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இதுவில் சந்தோஷ மூமெண்ட்டில் கெத்தாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு நம்ம விஜயும் சரி காவேரியும் சரி. ரொம்ப அழகாக இருக்குது. அது கண்டிப்பாக வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக தான். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இல்லை. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.